Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு கூட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். புடலங்காய் கூட்டு பருப்பு போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதுல நான் ஒரு அரை மணிக்கூர் அரை கப் மூங் தால் வந்து சோக் பண்ணி வச்சிருந்ததை ஆட் பண்றேன். இதுக்கு கூட 2 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அது நல்லா வேகட்டும். இந்த டைம் நான் புடலங்காயை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதோட மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இதில் உள்ளாடி கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும், அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணின இந்த புடலங்காவை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு போட்டு கடைசல் பண்ணலை, கூட்டு மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பருப்பு போட்டு இந்த கூட்டு பண்ணுறதுனால இது ஒயிட் ரைஸுக்கு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி புடலங்காய் கிடைக்கும்போது நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம புடலங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். ஆனியனும் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பை நீங்கள் நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதும் இதுக்கு கூடயே நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் ஒரு பாதி ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அரை மூடி தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு. காரத்துக்கு நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம புடலங்காயும் நல்லா குக் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மிக்சரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது கொதி வரட்டும். இந்த தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனை மட்டும் மாறினா போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா புடலங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு சட்டி வச்சு நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் குக் ஆனதும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கறி லீஃப் போட்டு பாதி ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்து ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் குக் பண்ணி நம்மளுடைய புடலங்காய் கூட்டில் சேர்த்துடலாம். ஒரு சுவையான சூப்பரான நம்ம புடலங்காய் கூட்டு வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.